Hi students, welcome to BMX 10th Standard Maths 3rd Chapter Algebra Exercise 3.5 first sum பார்க்கலாம். Simplify 4x square y divided by 2x square into 6x cube divided by 20y power 4னு sum கொடுத்துருக்குறாங்க. first sumல first subdivision பார்க்கலாம். இப்போ இது வந்து நார்மலாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரியே தான். அதே மாதிரி எதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். முதல்ல இந்த நம்பர்ஸ் எல்லாம் முதல்ல எடுத்துக்கலாம். இங்கே 4 இங்கே 2 இருக்குது. இதையும் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ். 4 கேன்சல் பண்ணால் 2ஆல் 2 டைம்ஸ். அதே மாதிரி இந்த 2ஆல் இந்த 20 கேன்சல் பண்ணால் 10 டைம்ஸ். மறுபடியும் இந்த 10 2ஆல் கேன்சல் பண்ணால் இது 5 டைம்ஸ். இங்கே 6 கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த XY எல்லாம் கேன்சல் பண்ணணும். இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பார்க்கலாம். இங்கே x ஸ்கொயர் இருக்குது. இங்கே டிவிஷனில் x எதுவுமே இல்லை, அதனால் அது அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு y பார்க்கணும். y வந்து இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இங்கே 4ல் 1 போயிடுச்சுன்னா இங்கே இதையும் கேன்சல் பண்ணோம்னா மீதி 3 இருக்கும். அதே மாதிரி z இங்கே வந்து z ஸ்கொயர் இருக்குது, இங்கே z க்யூப் இருக்குது. அப்போ இது க்யூப் கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒரு z மட்டும் இருக்கும். அப்போ மீதி என்னென்ன இருக்குதுன்னா இங்கே x ஸ்கொயர் இருக்குது, இங்கே 3 இருக்குது, ஒரு எக்ஸும் இசட்டும் இருக்குது. அப்போது இங்கே 3, இங்கே எக்ஸ் ஸ்கொயரு, இங்கே ஒரு எக்ஸு, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் க்யூபு. அப்போ 3x க்யூப், இங்கே ஒரு இசட். அப்போ 3x க்யூப் இசட் டிவைடட் பை இங்கே வந்து 5 இருக்குது, இங்கே y க்யூப் இருக்குது. இங்கே ஒரு y போயிடுச்சு, இதையும் கேன்சல் பண்ணியிருக்கிறோம். ஒரு y போக மீதி 3y இருக்குது, y க்யூப் இருக்குது. அப்போ இங்கே 5 × 4 வந்து இங்கே 5, அது 5 × y க்யூப், அது 5y க்யூப். அவ்வளோதான். இப்போ இதுதான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் p ஸ்கொயர் மைனஸ் 10p ப்ளஸ் 21 டிவைடட் பை p மைனஸ் 7 இன்ட்டு p ஸ்கொயர் ப்ளஸ் p மைனஸ் 12 டிவைடட் பை p மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே 21க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இது p ஸ்கொயர் மைனஸ் 10p ப்ளஸ் 20. இப்போ இப்படி 3 டேர்ம்ஸ் வந்ததுனால இது ஃபேக்டரைஸ் பண்ணிடணும். இப்போ ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இதையும் இங்கே மைனஸ் 12க்கு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே 21க்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்னா மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 21 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 10ன்னு வரணும். இப்போ 21க்கு ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம்னா மைனஸ் 7 × மைனஸ் 3 வந்து மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் 7 3s are 21. மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வந்துச்சு. ஆட் பண்ணால் மைனஸ் 10ன்னு வரணும். அப்போ மைனஸ் 7 மைனஸ் 3 ஆட் பண்ணோம்னா மைனஸ் 10. அப்போது எக்ஸ் மைனஸ் இங்கே பின்னு கொடுத்துருக்கனால p மைனஸ் 7 ஒரு டேர்ம், இது p மைனஸ் 3ன்னு ஒரு டேர்ம். இப்போ p மைனஸ் 7 × p மைனஸ் 3 இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இதுக்கு கண்டுபிடிக்கணும். இங்கே மைனஸ் 12ன்னு வரணும், ஆட் பண்ணால் 1ன்னு வரணும். அப்போ இங்கே 4 3s are 12ன்னு எடுக்கணும். அப்போ இங்கே வந்து 4, இங்கே 4க்கு ப்ளஸ்ஸு, இங்கே 3க்கு மைனஸ். அப்போ 4 3s are 12, மைனஸ் இருக்கனால மைனஸ் 12. இங்கே 4ல் 3 போச்சுன்னா 1. இப்போ இங்கே ஒரு p. அப்போ இது வந்து p மைனஸ் 3, இது வந்து p ப்ளஸ் 4ன்னு ஒரு டேர்ம். அப்போ டிவைடட் பை இங்கே வந்து இது a மைனஸ் b, இது p மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது வந்து 2p மைனஸ் 3. அப்போ 2ஆக பிரித்து எழுதிக்கிறோம். p மைனஸ் 3 × p மைனஸ் 3ன்னு எழுதிக்கிறோம். இப்போ இதில் இந்த p மைனஸ் 7ம் இந்த கீழே ஏற்கனவே இருக்கிற இந்த p மைனஸ் 7 ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இங்கே இந்த p மைனஸ் 3 p மைனஸ் 3 கேன்சல் ஆயிரும். இந்த p மைனஸ் 3 இந்த p மைனஸ் 3 கேன்சல் ஆயிரும். இந்த p ப்ளஸ் 4 மட்டும் இருக்கும். அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 5t க்யூப் டிவைடட் பை 4t மைனஸ் 8 × 6t மைனஸ் 12ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இது 5t க்யூப். இதில் வந்து 4 வந்து நம்ம காமனாக வெளியே எடுக்க முடியும். இப்போ 4 எடுத்துட்டோம்னா இங்கே t மைனஸ் 2ன்னு வரும். இன்ட்டு இங்கே அதே மாதிரி 6 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே t மைனஸ் இங்கே 2 2 6 are 12, அதனால் இங்கே 2 t மைனஸ் 2 டிவைடட் பை 10t. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணுறதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும். இப்போ இதையும் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் 2 5s are 10. அப்போ இது கேன்சல் பண்ணிட்டோம். இங்கே 2வையும் இந்த 3யையும் இந்த 6ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸு. அங்கே இங்கே t ப்ளஸ் t மைனஸ் 2, இங்கே ஒரு t மைனஸ் 2 இருக்குது. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும்.
அப்போ இருக்கிறது வந்து இங்கே டி இருக்குது, இங்கே டீயும் இந்த கேன்சல் பண்ணால் இங்கே ஒரு டி இருக்குது, இங்கே 3 டி இருக்குது. ஒரு டீயை கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 டி இருக்கும். அப்போ இங்கே வந்து 3t² டிவைடட் பை 4. அதுதான் ஆன்சர். அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.